Hello, welcome to Coil Fluid Dynamics. இன்று உங்களுக்கு 1 horsepower வாட்டர் ஃபில்ட் சப்மர்சிபிள் பம்பை பற்றி கூறுகிறோம். பாக்ஸை இவ்வாறு பிரிக்கவும். பாக்ஸில் மோட்டாருடன் நமக்கு இன்சுலேஷன் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டும் கிடைக்கும். வாரண்டி கார்டில் ப்ராடக்ட் மாடல், சீரியல் நம்பர், டேட் ஆஃப் சேல், டீலரின் சீல் மற்றும் ஸ்டாம்ப் போடப்பட்டிருப்பது கட்டாயமாகும். இன்ஸ்டலேஷன் மேனுவலில் நமக்கு பம்பின் இன்ஸ்டலேஷன் பற்றி முழுமையான விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். பம்ப் இன்ஸ்டால் செய்யும் முன்னர் சைட்டில் வோல்டேஜை அவசியம் செக் செய்யவும். சிங்கிள் ஃபேஸ் 220 முதல் 240 மற்றும் 3 ஃபேஸ் 400 முதல் 420 இருக்க வேண்டும். மோட்டாரில் பம்பில் எழுதியிருப்பதைப் போல சுத்தமான தண்ணீரை நிரப்பவும். பம்ப் இன்ஸ்டால் செய்ய நமக்கு HDE பைப், நெட், சிறிய ஓட்டைகளுடைய வலை, ரப்பர் பேட்ச், 2 ஹோஸ், 2 ஸ்னிப்பர், கிளிப் மற்றும் டெஃப்லான் டேப் ஆகியவை தேவைப்படுகின்றது. மோட்டார் நட்டை திறந்து ஷாஃப்டில் பிளே செக் செய்யவும். இரு பக்கங்களிலும் ஸ்க்ரூவை திறந்து சுத்தமான தண்ணீரை ஊற்றவும். தண்ணீரை முழுவதுமாக நிரப்பவும் மற்றும் மற்றொரு பக்கத்தில் தண்ணீர் வெளியே வருகிறதா இல்லையா என்பதை பார்க்கவும். இதிலிருந்து நாம் மோட்டாரில் தண்ணீர் முழுவதுமாக நிரம்பி இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம். பிறகு ஷாஃப்டை முழுவதுமாக திருப்பி அது ஃப்ரீயாக இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கவும் மற்றும் அதை மறுபடியும் டைட் செய்து விடவும். பம்பை மோட்டாரில் ஃபிட் செய்யவும். கிராஸில் நட்டை டைட் செய்யவும். நினைவில் வைக்கவும், நட் கிராஸில் தான் டைட் ஆக வேண்டும். மோட்டார் ஃபிட் செய்த பின்னர் ஷாஃப்டின் பிளேயை அவசியம் செக் செய்யவும். இது 1 mm முதல் 1.5 mm வரை இருக்க வேண்டும். பிறகு மோட்டாருடன் வலையை ஃபிட் செய்யவும். கேபிளை இந்த ஸ்டீல் பட்டியின் உள்ளிருந்து எடுக்கவும். மேலே சிறு ஓட்டைகளுடைய வலையை கட்டாயம் போடவும். இந்த வலை மோட்டாரை மண், கசடு மற்றும் பிற அழுக்குகள் உள்ளே போகாமல் இருப்பதை தடுக்கும். டபுள் ஹோஸ் நிப்பிளை இன்சுலேஷன் டேப் போட்டு ஃபிட் செய்யவும் மற்றும் இதுபோன்று டைட் செய்யவும். வயரை இதுபோன்று இணைக்கவும். அதன் மேல் இன்சுலேஷன் டேப் மற்றும் ரப்பர் பேட்சை போடவும். இந்த ரப்பர் பேட்ச் வயரை தண்ணீரிலிருந்து காக்கும். இதுபோன்ற வயரை நன்கு டேப்பிங் செய்யவும். HDE பைப்பை மிதமாக சூடுபடுத்தி டபுள் ஹோஸ் நிப்பிளின் மேல் ஃபிக்ஸ் செய்யவும். பிறகு 2 கிளிப்புகள் போட்டு நன்றாக டைட் செய்யவும். கேபிள் ஹோஸுடன் இதுபோன்று இணைக்கவும். போரின் உள்ளே விடும்போது மோட்டார் பக்கவாட்டில் அல்லது மூளை வட்டமாக ஆகாமல் இருக்குமாறு கயிற்றை இதுபோன்று நன்றாக மோட்டாருடன் இணைக்கவும். இப்போது பம்பை போரில் நேராக போடவும். நினைவில் கொள்ளவும், பம்ப் போரில் முழுவதுமாக கீழே போகாமல் இருக்க வேண்டும். குறைந்தது 20 முதல் 25 ஃபீட் வரை மேலே இருக்க வேண்டும். இது கண்ட்ரோல் பேனல் ஆகும். இதில் ஒரு கெப்பாசிட்டர் ரன்னிங்காக இருக்கும், ஒரு கெப்பாசிட்டர் ஸ்டார்டிங் ஆக இருக்கும். நினைவில் கொள்ளவும், கண்ட்ரோல் பேனலில் கெப்பாசிட்டரின் வால்வ் பம்பின் HP மற்றும் ஸ்டேஜை பொறுத்து வெவ்வேறாக இருக்கும். கண்ட்ரோல் பேனலில் பம்பின் ஒயரை எவ்வாறு ஃபிக்ஸ் செய்வது என்பது படத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒயரை இவ்வாறு ஃபிக்ஸ் செய்யவும். இது ஸ்டாப் மற்றும் ஸ்டார்டின் பட்டன் ஆகும். இப்போது மோட்டாரை துவக்கவும். மோட்டாரை துவக்கிய பிறகு வோல்டேஜ் கண்டிப்பாக செக் செய்யவும். உங்களது புகார்களை பதிவு செய்ய ஹெல்ப் டெஸ்க் நம்பரான 02071231313 என்ற எண்ணை அழைக்கவும். வாட்ஸ்அப் நம்பரான 8956261888 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். இமெயில் அனுப்ப வேண்டும் என்றால் crm@lgmindia.com. ஆப் மூலம் புகாரை தெரிவிக்க கோயல் ரீச் ஆப்பை பயன்படுத்தவும். இப்பொழுதே டவுன்லோட் செய்யுங்கள். இப்பொழுதே கோயல் ப்ராடக்டை ரெஜிஸ்டர் செய்யுங்கள். நன்றி.